என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வீட்டிற்கு திருப்பார்கள் 5வது கடல் 6வது கடலில் நல்ல நீர் கடல் என்று சொல்வார். இத்தனை சொல்றதுக்கு 7வது கடல் பெரும் கடல். பெரும் கடல் நம்ம பெருங்கடல். கடல்ல ஏதாவது போட்டா வெளியே தெரியுமா? அது வாங்க மனுஷன் கொடுத்து இது போட்டா வெளியே ஒரு விஷயம் வெளியே தெரியுமா? கண்டிப்பா. இதுல பக்கத்துல பாருங்க ஒரு இருட்டு நாள். அந்த நாட்டுல கரெக்ட் இல்லையா? சூரிய ஒளி படாத பூமி என்று சொன்னார். ஆதித்தனுடைய ஒளிப்பார்வையில் தப்பி ஒளித்த நாடு. இருட்டு நாள் பக்கத்துல ஒரு சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமி எல்லாமே பழங்கி என்று சொல்லக்கூடிய மலையாக இருக்கிறது. பழங்கி என்று சொல்லக்கூடிய மலை அருகாமே ஒரு மரத்துல பாறை ஆனது. அந்த பாடப்படுது கனகமில்ல பாறை அந்த சுழியலாமே ஒரு கரையாம்பட்டு அந்த கரையாம்பட்டுக்குள்ளாக ஆணிப்போய் இல்லாது என்று சொல்லக்கூடிய அகமானது வந்து வந்தது. பாம்பானது வாயிலிருந்து நஞ்சினை கட்டுவதற்கு பதிலாக ஒரு அமிர்த கலப்பத்துக்கு அதாவது கலசத்தை கட்டி வைத்து மறைந்தது. கற்ப கலசம் என்று சொன்னா கற்ப கலசம் என்னன்னே எந்த முட்டை? பாம்புடைய முட்டை. ஒரு பாம்புடைய முட்டை தான் கற்ப கலசம். சரியா? அது யார் கொண்டறிந்தா? அமிர்த கற்ப கலசத்தையும் ஆதி முட்டினோ அமிர்த கற்ப செஞ்சில் வரும் மாநில தேவனுக்கு ஆகாது. அன்பு என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரத்தில் ஒரு சொல்லிக்கும் போது ஆதி முடிவு ஒரு சேமிக்க பிஞ்சு வழிகளை பிறந்தாராளிகளை கிறுக்கியில கிறுக்கா அரைக்கப்படுவா அரங்கி அரைக்கி 7 அரைக்கப்படுவதற்கு மாமனிதன் பேர் கொடுத்தார். அப்படிமா பேர் கொடுத்தார்? எப்படியம்மா?
நீரே நீலகண்டி காளி காளாசி கல்வி செல்வி மணந்தை நான் மணந்தேன்னு இருக்க கடந்தைங்க மணந்து என்று சொல்வது ஒரு அழகான ஆமா கடந்து என்று சொல்வது கொட்டுவகையான ரெண்டை ஏட சேர்த்து சொன்னீங்க இந்த மணந்ததை கடந்து பாரு கடந்தையுடைய குணம் கொட்டது ஒரு கொத்துக்கு கொட்டிட்டு திருப்தியோட அது போயிடும் ஆனா மணந்து என்று சொல்லக்கூடிய பெண் லேசில கொட்டவே மாட்டா கொட்ட ஆரம்பிச்சா வச்சுக்கிடுவோமே கொட்ட இடத்திலேயே கொட்டிக்கிட்டு இருப்பா அதே அதுதானே மணந்தை கடந்தை ஒண்ணும் தெரியும் இரண்டு முளத்தை கொண்டு என்று சொல்வார்கள் சொல்றாங்க இந்த காட்டுக்குள்ள நம்ம தனிமையில இருக்குமே ஆகையால் காடுதலில் எத்தனை கற்பனையாக காடுதலில் கற்பனையாக தனிமையில இனிமே காண முடியுமா? அது எப்படி முடியும்? நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை பேசுறது சிரிக்கிறது நடக்கிறது இதெல்லாம் பார்த்து நமக்கு வந்து ஞாபகம் அப்படிதானே? உனக்கு பிள்ளை மேல ஆசை இருக்கா? என்ன அது ஆகவே கூடாது. புருஷங்கிற உறவே இருக்க அது அழகான கேட்கா உனக்கெல்லாம் ஆசை இருக்கா? சின்ன ஆசை தான். உனக்கு என்னமா சின்ன ஆசை? புருஷனே வேண்டாண்டி. அவன் இருந்துதான் உனக்கு என்ன தெரியும்? சரி ஒரு அழகான புத்திரன் இருந்தா சொல்லு. நல்ல முறையில கொஞ்சம் இருக்க லட்சத்துக்கு உனக்கு அழகான பிள்ளை பிறகு இருக்க ரெண்டும் போதும். ஏண்டியம்மா உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? உனக்கு என்னடி ஆசை இருக்கு? யாருக்கு பிள்ளைங்க மேல? அப்படியா? உனக்கு அவருக்கு ஒரு பிள்ளை மேல உனக்கு எந்த பிள்ளைங்க மேல ஆசையா இருக்கு? அதாவது கல்யாணம் முடியும்னா அந்த பிள்ளை வேணும் அடி வாங்கி தந்த வரைக்கும் அவன் ஏடி உனக்கு ஏதாவது ஆசை இருக்காமா? என்ன அப்படி சொல்லுத? ஏன் எங்க கூட வந்து இல்லட்டாங்க உனக்கு? ஏடி சின்னவள சின்னவள உனக்கு ஆசை இருக்காமா? ஏன் அந்த வாசல் வரைக்கும் இருந்த ஆசைங்க வந்து போயிடுச்சு அப்படியா? அது கோவம் வந்துச்சு. ஏன்னா இந்த தியேட்டர்ல எல்லாருக்கும் முகம் தெரியுது. அவன் முகம் மட்டும்தான் தெரியுது. நீ தியேட்டர் தானே? அது லைவ்ல இருக்கு. ஏன்னா கலரா இருந்தேன்னா ஏன்னாதான் சந்தோஷமா இருக்கேன். அங்கே இருந்து பாட அங்கேயே தான் பார்த்துருந்தேன். முகம் நல்லா பிரைட்டா இருந்துச்சு. அப்படியா? ஆவா தேங்க்ஸ். ஏழு வேலை 4 பேர் பிள்ளை வேண்டாம். கண்ணீர்கள் அந்தமாக்குமாக போய் சொல்லுகிறார். கணவனில்லாத கைக்குழந்தை தர வேண்டுமானால் கைலாசநாதரை தர முடியாது. ஈஸ்வரன் பற்றி யாராலும் வளர்த்து கொடுக்கிறார். எப்படிதான் வரைக்கிறாய்? எப்படி
இவள எங்கவா என்னடி வேறு அதற்கு மேல 3 பேர் கணவன் இல்லாத கைவந்திக்காதவங்க இருக்கிறார். புரிதல் இல்லாத புத்திரனுக்கு வர வேண்டும். அதாவது கால்மாட்டிலே முளைத்தவர் தலைமாட்டில பூச்சொல்லிது. தலைமாட்டில் முளைத்தவரமான கால்மாட்டிற்கு சொல்கிறது துண்ண வர வேண்டும் என்பை பொய் கட்டவா யாரே சிங்கம் இப்படிப்பட்ட மிருகம் அல்ல. மனுஷன் பார்த்தாமே வருவதை ஆண்டவா அவைக்கு பெண்களுடைய தவத்தை கண்டும் காணாத போது இருப்பதற்குரிய காரணம் ஆண்டவா ஆமாம் சுவாமி அவருடைய தவம் இருப்பது மட்டும்தான் அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. எதை நினைத்து தவம் இருக்கிறார் என்று அறிவாய் ஒப்பாரு தெரியலையப்பா. பூலோகத்தில் எத்தனை பேர்கள் திருமணம் என்பது ஆகியிருந்தும் கணவன் அருகாமல் இருந்தும் குழந்தை இல்லாமல் வாடிக்கொண்டிருக்க அறிஞர்களுக்கும் கணவன் இல்லாத கைக்குழந்தை வேண்டுமா ஐயா? புருஷன் இல்லாத காசான பணமா புள்ள கொடுக்க வேண்டியது என்பதற்காக இந்த 3 அழைக்கு பெண்களுக்கும் கணவன் இல்லாத கைக்குழந்தைக்கு அருள்வாய்ப்பீரையான ஒரு காலத்தில் பூலோகத்தில் கத்திர பெண்களும் காலை கட்டி பிடிச்சாரு. இவங்க காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு சுவாமிகளுக்கு கல்யாணம் அந்த புருஷன் தேவையில்லை ஆளுக்கு 5 பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி 5 பிள்ளைகளை கொடுத்தா அறிவுளம் வீட்டோட நச்சு கட்டி சமையல சுத்தி சுத்தி மேய்ப்போம். 1 2 தானையா கையில வச்சு வளர்க்க முடியும். 5 6 மேய்ச்சல் தானே. இப்படி கேட்பவர்களுக்கெல்லாம் குழந்தைக்கு கொடுத்து சொல்லுவீங்களா? ஆம்பளைக்கு வேலை இல்லட்டாலும் ஆம்பளைகளுக்கு எல்லா வேலை செஞ்சு பார்க்கணும். என்னத்த ஆம்பளை வேலை ஆமா அப்புறம் தான் தெரியும் யாரால முடியும். ஐயா என்னால் வர கொடுக்கிறேன் சுவாமி அப்படி சொல்லவும் முடியாது. பெண்களுடைய தவப்பாவது இந்த முக்தி அடையக்கூடிய பருவம். சரி இதான் ஒரு வரிசை சொல்லுங்க பார்வதி. ஆண்டவா இந்த 3 அறிஞர்களுக்கு சொல்லுகிறதோ இல்லையோ இல்லையோ ஏன் பொத்திய அறிஞர் கேட்க ஆமா அப்புறம் சொல்லுங்க கண்டிப்பா 3 அறிஞ பெண்களுக்கும் கணவன் இல்லாத கைக்குழந்தை பெற வேண்டும். சார்புடைய உயர்ந்த மாமனின் சக்தி மணிவர் தவம் வைத்துக் கொண்டது. சரி சரி சக்தி மணிவரை சந்ததி பாக்கியம் அடைவார்கள். அதை விஷயத்தை ஆதிபராசக்தி சொல்ல என்ன நான் போக முடியாது. உங்களை பிடிச்சி சொல்லுவாங்க கையில வந்து இப்படியே பிள்ளைக்கு வந்து உங்க மனசை மாற்றி பிள்ளைய வாங்கிடுவோம். அதனால நீ எப்படி சொல்லிட்டு ஆதிபராசக்தி அம்மையை சொல்ல ஆதிபராசக்தியுடைய வார்த்தை கேட்டவர்கள் வடக்கு திசை பார்த்து தவறுதா கிழக்கு பார்த்து தவறுதா எப்படி தவறுதா இப்படிதான் தவறி புரிந்திடவி சக்தி மணிகள் ஏற அழைக்கி ஐயா இந்த சக்தி மணி ஐயா எங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகவும் கூடாது. ஆனா எங்க பிள்ளை ஐயா ஆகல கூடாது. அதனால உங்களை இருக்கும் கண்டிப்பா ஐயா உங்களுக்கும் ஆமா பாருங்க இந்த மாமனிகள்
எனக்கு வயிற்று பசி. உங்களுக்கு அங்கன பசி எங்களுக்கு இங்கன பசி. ஆமா. எதையா நீங்கள் மூவர்களும் கண்ணீர்கள் தான். ஐயா எங்களை பார்த்து எந்த வார்த்தை கேட்க முடியாது. பச்சை மானமரத்தை வெட்டி போட்டு பக்கத்துல இருக்கவா எரிச்சு காட்டுவான். பார்வையிலையா பார்வையில காட்ட பனைமரத்தை எரிச்சிருக்கான். ஐயா ஏன் கேட்டேன்னா கண்ணீர்கள் சமையல் என்று சொன்னால் எனக்கு பதில். உங்களை மாதிரில சாமியார்களுக்கு பொக்கி போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா என்னுடைய வயிற்று பசி தாங்கள் அப்படித்து தருவீங்களா? பசி நான் படுத்து தருவேன். அப்படி என்ற கற்பை நம்பினாலே அப்படி தெரியாத நான்கு பக்கம் திரைச்சேரியால் வழிந்து மாவட்டங்களுக்கு அப்படி தெரியாத படைக்க வேலைகளே உணவில் இருந்து ஒரு 3 உருண்டை சாதத்தை எடுத்து அப்புறப்படுகிறேன். சாப்பிட்டு முடிச்சு கை இறந்துக்கிட்டு வடக்கு முகமாக யாகவே நடத்த ஆரம்பித்தார். அந்த 3 உருண்டை சாதத்தை போட்டு வெளியிடக்கும் போது சரி 3 விதமான புக்கம் 3 விதமான பழங்கள் எடுத்து அந்த பழம் எடுத்த மாதிரி அப்படியே மூன்று பறவை இந்த தொண்டர் சக்தி நீ தானே பரல் வராது. நம்ம இந்த ஏரியால பரல் அம்மாண்டியோட இந்த பக்கத்துல இருந்தே அது வருது. கொஞ்சம் தக்கி தக்கி தான் போவான். ஐயா 3 பரலை எடுத்து ஆளுக்குள்ள சாப்பிட்ட பாருங்க. ருசியின் கற்பனா தங்காதிரி என்பதற்கு ஆளுக்கு மக்கள் அம்மக்கள் செய்திருந்தார்கள். மாமுனிகள் பேர் கொடுத்தார். நீலப்பூ சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய நீலம், குமுத பூவை சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய குமரன், சூரிய ஆதிமலையை சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய ஆதித்தன், தப்பில்லா ஊழியர்களுக்கு முப்பநாதியர்கள் பேர் இந்த பேர்நாமத்தை கொடுத்து முடிவர் வரை பிள்ளை கையில சொல்லி அந்த சாமியார் வீட்டாளர் சாமியார் நம்ம ஏமாத்தி போட்டாரு. நம்ம கேட்டது பொம்பளை பிள்ளை, அவர் சத்துக்கு ஆம்பளை பிள்ளை. ஒரு ஆம்பளை எதுக்கு வந்தாலும் 7 கடல தீர்த்தமானது நம்ம தலையெழுத்து. அப்படி இருக்கும்போது இந்த ஆண் குழந்தை எடுத்த தாய்ப்பால் நம்ம கருப்பெல்லாம் டெல்லி வரைக்கும் ஒரு ஒரு வேலை கருப்பெல்லாம் மாறி சிவப்பாயிருக்கு. உலகத்தை இப்போ குதிரைக்கு கொம்பு கொடுக்குது. ஏன் அது பாட்டு ஆரம்பிச்சா அதெல்லாம் பைத்தியகாரத்தனமா சொல்லக்கூடாது. பாருமா எங்களெல்லாம் விசா ரெடி ஆயிடுச்சு. எங்க போறது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா? ஆமா. என் தம்பி ஒதுங்காரனுக்கு ஒரு இடம். எங்க? ஜப்பான். ஜப்பான். ஆமா. சரி. அதுல எங்க போறது? கொரியா. அவன் கோரிலா இல்ல, அவன் போகக்கூடிய இடம் அங்கதான் இருக்கு. அதேதான் ஐயா. அதனால நான் சொல்லுங்க மாதிரி எனக்கு இந்த பிள்ளைங்க ஆட்டம் நம்ம 3 பேரும் யாரு எப்படி போட்டு பிள்ளைங்க போட்டு இப்ப பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு அப்படியே ஓடிடுவோம். அதான் நான் வாங்கிட்டு தான் வருவேன். அப்படி பசியாக எடுத்துட்டு இந்த சத்தம் எங்க கேட்கிறதே? நீங்க நடுவே
மூன்று மக்கள் மரண சத்தம் உக்கரனாருடைய செவிகளுக்கு கேட்கிறது அந்த நேரத்தில் பார்த்தா ஆண்டவர் சிவபெருமான் வேற